நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். அமெரிக்க தாக்குதலை மன்னிக்க மாட்டோம் என்று ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த தாக்குதலை மன்னிக்க மாட்டோம் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. தற்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். ஈரான் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது, விவரங்கள்? ஈரான் இஸ்ரேல் இடையே 10 நாளாக மாறி மாறி இரு நாடுகளும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் இன்று காலை ஈரான் இருக்கக்கூடிய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. இந்த நிலையில்தான் தான் ஒருபோதும் அமெரிக்காவுடைய தாக்குதலை மன்னிக்க மாட்டோம் என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். அதாவது இஸ்ரேல் தொடர்ச்சியாகவே அமெரிக்கா தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்னதாகவே அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு ஒருபோதும் உடன்பட மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தை ஈரான் தெரிவித்திருந்தது. முன்னதாகவே அமெரிக்கா ஒரு பேச்சுவார்த்தையை ரஷ்யா உள்ளிட்ட பிற நாடுகளும் ஈரானிடையே பேச்சுவார்த்தை மத்தியம் செய்ய தயாராக இருந்த போதும் கூட ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தது. தற்பொழுது அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகாகவும் அமெரிக்காவுடைய தாக்குதலை மன்னிக்க மாட்டோம் எனவும் தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு இந்த இடமில்லை அப்படிங்கிறத ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாகவே தங்களுடைய நாட்டின் இறையாண்மை நலன் மற்றும் மக்களை காக்க அனைத்து வழிகளையும் பின்பற்ற தங்களுக்கு உரிமை உண்டு என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அக்ராசி தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பின்னராகவே அனைத்து முஸ்லிம் நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒருங்கிணை வேண்டும் எனவும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என ஈரான் முன்பாக திட்டமிட்டபடி தெரிவித்திருந்தது. அதே நிலைப்பாடுதான் தற்பொழுதும் ஈரான் எடுத்திருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம் என தற்பொழுது ஈரான் தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஈரானுடைய அணுசக்தி தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம் என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.